Hey guys, my name is Kaushik and welcome back to JavaScript Tamil tutorial. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இன்க்ரிமெண்ட்னா என்ன டிக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து லேர்ன் பண்ணிட்டுருக்கோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா அரித்மெட்டிக் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன். அரித்மெட்டிக் அப்படின்னா ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் அதெல்லாம் பண்ணுறது. கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ஈக்குவல்ஸ் இருக்குது. ஓகே, ஜாவாஸ்கிரிப்டில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கும். டபுள் ஈக்குவல் ஒன்று, ட்ரிபிள் ஈக்குவல் ஒன்று. அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரிங் கிளாஸ் லேர்ன் பண்ணும்போது இன்னும் டீப்பாக லேர்ன் பண்ணலாம். இப்போதுக்கு டபுள் ஈக்குவல்ஸ் அப்படின்னா ரெண்டு வேல்யூ செக் பண்ணோம். ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் அப்படின்னா வேல்யூ அண்ட் டேட்டா டைப்பை வந்து செக் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு. ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது வந்து நாட் ஈக்குவல் டு. ஸோ டபுள் ஈக்குவல்ஸோட ஆப்போசிட் தான் வந்து நாட் ஈக்குவல்ஸ். அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் அண்ட் லெஸ்ஸர் தென். எல் மாதிரி இருக்க ஷேப்பை வந்து லெஸ்ஸர் தென் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து கிரேட்டர் தென். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அண்ட் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு. ஸோ அதெல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இஃப் கண்டிஷன் எழுதும் போது அதை யூஸ் பண்ணலாம். இல்லை அதை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னா அப்போ வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். ஸோ நான் புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதோட ஃபைல் நேம் வந்து கம்பேரிஷன் அண்ட் ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணால் பார்த்தாது, அதுக்கு வந்து .js அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷனை கொடுக்கணும். அண்ட் அது வந்து நான் பேசிக் ஃபோல்டருக்குள்ளே போடுறேன். ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம் ஒரு கிரேட் மார்க் பாஸா ஃபெயில் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம்ல. ஸோ நம்பர் வந்து 35க்கு லெஸ்ஸர் தெனாக இருந்தால் ஃபெயிலு, 35க்கு மேலே இருந்தால் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு லெட் ஸ்டூடெண்ட் 1 மார்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லெட் ஸ்டூடெண்ட் 1 மார்க் ஈக்குவல் டு 45 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் லெட் ஸ்டூடெண்ட் 2 ஓட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 35 அண்ட் அதே மாதிரி லெட் ஸ்டூடெண்ட் 3 ஓட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 34. ஓகே, சரி. இப்போ 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 3 ஸ்டூடெண்ட்க்கு வந்து டிஃப்ரெண்ட் மார்க்குக்கு அவுட் ஆஃப் 50 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவுட் ஆஃப் 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் 1 வந்து பாஸாக ஃபெயிலாக அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ பாஸாக ஃபெயிலாக செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷன் எழுதுவோம். ஸோ நம்ம வந்து கம்பேரிஷன் ப்ளஸ் இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் லேர்ன் பண்ண போகிறோம். இஃப் கண்டிஷன் இல்லாமல் டேரெக்டாக பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் அது வந்து பூலியனாக ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லெட் இஸ் பாஸ் அப்படின்னு ஒரு இஸ் பாஸ்ட் அப்படின்னு ஒரு இஸ் பாஸ்ன்னு வைக்கலாம். இஸ் பாஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட் 1ஓட மார்க் பார்த்தீங்கன்னா வந்து இஃப் இட்ஸ் லெஸ்ஸர் தேன் 35. ஓகே, இஃப் இட்ஸ் லெஸ்ஸர் தென் 35 அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ கன்சோல் லாகில் போயிட்டு இஸ் பாஸ். ஓகே, ஸோ இது வந்து Ctrl+J CD பேசிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நோட் கம்பேரிஷனுக்குள்ளே போயிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ நம்ம வந்து 35ன்றது என்னோட மினிமம் க்ரைட்டேரியா. ஸோ 35 கேன் பி லைக் யுவர் பாஸ் மார்க்காக இருக்கலாம். 35 எடுத்தாலும் பாஸ் தான். 35 லெஸ்ஸர் தானே இருந்தால் ஃபெயில் ஆகிடும். அதிகமாக எடுத்தால் பாஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பூலியன் தான் வரும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூலியன் தான் வரும். ஸோ நம்மளுக்கு அந்த பூலியன் பேஸ் பண்ணி ஏதாச்சும் டெசிஷன் எடுக்கணும், ஏதாச்சும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்போ வந்து யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே சேம் நான் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இங்கே வந்து நான் வந்து ஒரு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட் எக்ஸ்பெக்டட் க்ரைட்டீரியா ஈக்குவல் டு 35 அப்படின்னு போட்டுக்கிறேன் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஸ்டூடெண்ட் 1ஓட மார்க் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இஃப் இட்ஸ் லெஸ்ஸர் தென் எக்ஸ்பெக்டட் க்ரைட்டீரியா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஃபெயில்டு. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஃபெயில்டு அப்படின்னு வரும். ஓகே, சப்போஸ் இல்லை
எல்ஸ் கண்டிஷன். ஓகே, இஃப் இல்லைனா எல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம். அப்படி இஃபில் வந்து ஃபால்ஸாக வந்துச்சு அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் செக் பண்ணோம். ஆனால் நமக்கு வந்து 3 க்ரைட்டேரியா இருக்குது. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிருக்கலாம், ஃபெயில் ஆகிருக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் பாஸ். ஸோ 35 எடுத்தாலும் ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ நாங்கள் வந்து திருப்பி வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன் எல்ஸ் இஃப் அப்படின்னா சொல்லலாம். ஓகே, ஸோ எல்ஸ் இஃப் ஸ்டூடெண்ட் 1ஓட மார்க் வந்து இஃப் இட்ஸ் லெஸ்ஸர் தேன் இல்லை கிரேட்டர் தென் எக்ஸ்பெக்டட் க்ரைட்டேரியா அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ வந்து பாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ கன்சோல் லாக் பாஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி இதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பாஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் 1 வந்து எவ்வளோ மார்க்கு? ஸ்டூடெண்ட் 1 வந்து 45 மார்க்ஸ். ஓகேவா? அவன் எக்ஸ்பெக்டட் க்ரைட்டேரியா வந்து அந்த வேரியபிளை கிளிக் பண்ணி F2 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீநேம் கேட்கும். ஸோ ரீநேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் வந்து லெஸ்ஸர் தென் எக்ஸ்பெக்டட் க்ரைட்டேரியா. இங்கே வந்து டேரெக்டாக 35 கொடுத்துருக்கலாம். பட் நம்ம அதை மல்டிபிள் இடத்துல யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு வேரியபிளாக க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு சப்போஸே வந்து எக்ஸ்பெக்டட் க்ரைட்டேரியா வந்து சேஞ்ச் ஆகுது, 50 மாறுது அப்படின்னா இங்கே நான் 35 கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 35 அண்ட் இங்கேயும் நான் 35 கொடுத்துருந்தேன்னா இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் க்ரைட்டேரியா வந்து 50 அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் திருப்பியும் இந்த இடத்துல எத்தனை இடத்துல யூஸ் பண்ணிடுறோம் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணும். அதே வந்து ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ணுறதுனால என்ன லாபம் கேட்டிங்க அப்படின்னா அந்த அசைன் பண்ணியிருக்கிற வேல்யூவை போய்ட்டு டேரெக்டாக மாற்றிடலாம். ஸோ இங்கே மற்ற இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, சரி, கம்மிங் பேக் டு தி கான்செப்ட். இப்போது எக்ஸ்பெக்டட் க்ரைட்டேரியா பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் 1 வந்து என்ன பண்ணியிருக்கான்? லெஸ்ஸர் தானே இல்லை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஸோ நம்ம இங்கே கன்சோல் லாக் பண்ணும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கரெக்டாக. ஸோ இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஃபால்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது உள்ளே இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, நெக்ஸ்ட் பிளாக்குக்கு போயிடும். ஸோ இந்த கர்லி பிரேசஸ் இருக்குல்ல, ஸோ இந்த கர்லி பிரேசஸை ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவோம், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே எல்சிஃப்க்கு போகும். எல்சிஃபில் போய்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஆமாம், இந்த கண்டிஷன் கரெக்டு தான், ட்ரூ வந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணும். திருப்பியும் நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எல்ஸ் இஃப் இருக்குன்னா திருப்பியும் கண்டிஷன் செக் பண்ணும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனுக்கு வந்து லாஸ்ட்டாக போயிடும். ஓகே, ஸோ எல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னா எல்ஸுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ எல்ஸுக்கு வந்து console.logல போயிட்டு ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் பாஸ் யார் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் 2 வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் 2க்கு வந்து செக் பண்ணலாம் அது கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ console log இந்த மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாஸ்ட். ஓகே, இது ஏன் ஜஸ்ட் பாஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க் லெஸ்ஸர் தென் எக்ஸ்பெக்டட். ஸோ 35 வந்து 35ஓட லெஸ்ஸரா கிடையவே கிடையாது கரெக்டாக. ஸோ 35 ஈக்குவல்ஸ் தான் 35, லெஸ்ஸர் வந்து கிடையாது. 35 இஸ் கிரேட்டர் தென் 35ஆக கேட்டிங்கன்னா கிரேட்டரும் கிடையாது, அது கிரேட்டரும் கிடையாது, லெஸ்ஸர் தெனும் கிடையாது. அது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த இஃப்பும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இந்த எல்ஸ் இஃப்பும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால டிஃபால்ட்டாக வந்து எல்ஸுக்கு வந்து போயிருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட கம்பேரிஷன் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணுற இது அது பேர்னா லெஸ்ஸர் தென் சிம்பிள், இது வந்து கிரேட்டர் தென் சிம்பிள். அதே மாதிரி நம்ம பார்த்ததில் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு இருக்குது கரெக்டாக. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு இந்த எல்ஸ் கண்டிஷன் வேண்டாம். இப்போ நான் என்னோடய சுச்சுவேஷன் என்னன்னா அட்லீஸ்ட் வந்து லைக் ஒன்று 35 இருக்கணும், இல்லை 35 பிலோவாக இருந்தாலே அவனை வந்து நான் வந்து பாஸ் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். ஓகேவா? அப்போ என்ன 35 ஆர் 35 கிரேட்டர் தேனாக இருந்தால் அவனை வந்து நான் பாஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து 35 கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லி போட்டலாம். ஸோ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஒன்று கிரேட்டராக இருக்கணும், இல்லைனா ஈக்குவல் டுவாக இருக்கணும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 இருந்தாலும் ஓகே, 35 மேலே இருந்தாலும் சரி, அவங்க வந்து பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ Ctrl+J இதோட எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா கேட்டிங்கன்னா பாஸ் வந்துச்சு. போன கண்டிஷனில் வந்து ஃபெயிலாக இருந்தது, நெக்ஸ்ட் எல்ஸ் கண்டிஷன் போயிருந்தது. ஏன்னாக்கா நம்ம அங்கே வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு செக் பண்ணேன், இங்கே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு செக் பண்ணுறோம். அதே மாதிரி இது வந்து 35 ஆர் லெஸ்ஸர் தேன் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபெயில்னு கன்சிடர் ஆகிடும். ஸோ நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு வேண்டாம் இப்போத்துக்கு. பட் லெஸ்ஸர் தேன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. ஸோ இப்போ நம்ம சப்போஸ் வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மார்க் வச்சு மார்க்கை மட்டும் மேனிபுலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 34 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 34 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லி போகிறோம். ஓகே, சப்போஸ் நான் இங்கே வந்து லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு அப்படின்னு நான் போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்?
இந்த சிச்சுவேஷனில் ஒன்றுமே நடக்காது. எனக்கா 34ன்றது எக்ஸ்பெக்டட் கிரைட்டீரியா, அதாவது 35 ஓடு லெஸ்ஸர் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே, ஸோ இது ரைட். ஓகே, ஸோ இப்போ அதே வந்து 35 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 35 இருக்குது அப்படின்னா இப்போ பாஸ் வருமா ஃபெயில் வருமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஃபெயில் வந்திருக்கு. ஏன் ஃபெயில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷன் தான் போகும். இந்த இஃப் கண்டிஷனில் போகும்போது ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்ன இருக்குது? 35 இருக்குது. லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தானா கேட்டிங்கன்னா கிடையாது, பட் ஈக்குவல் டு தானே. ஆமாம், ஸோ லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கிரைட்டீரியா, அதாவது 35 இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து வந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து எல்ஸ் இஃப் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா செகண்டோட எல்ஸ் இஃப்க்கு வந்து போகாது. அது வந்து எப்போ போகும் அப்படின்னா, இது வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, அப்போது இந்த இது வந்து போகும். இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா லாஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து போகும். லாஸ்ட்டாக வந்து எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து எல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து கிரேட்டர் தென் பார்த்துட்டோம், லெஸ்ஸர் தென் பார்த்துட்டோம், கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு பார்த்துட்டோம், லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு பார்த்தாச்சு. அதே மாதிரி இப்போ வந்து டபுள் ஈக்குவல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து அதே சேம் கண்டிஷன் தான். இங்கே வந்து 35, இங்கே நான் இன்னொரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தனியாக எழுதுகிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட் மார்க் வந்து டபுள் ஈக்குவல்ஸ் 35 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வந்து ஜஸ்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஓகே, ஸோ டபுள் ஈக்குவல்ஸ்னால் வேல்யூ வந்து எக்ஸாக்டாக செக் பண்ணும். சிங்கிள் ஈக்குவல் டு அப்படின்னா வேல்யூ வந்து அசைன் பண்ணுறது, டபுள் ஈக்குவல்ஸ்னால் வேல்யூ வந்து செக் பண்ணுறது. இங்கே வந்து கண்டிஷனுக்குள்ளே வந்து நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் ஈக்குவல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் பாஸ். எனக்கு வேல்யூஸ் வந்து 35 இருக்கிறனால ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில் வந்திருக்கு, அது வந்து இந்த இஃப் கண்டிஷனோடது. ஸோ அதை வந்து விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் இருக்குது, ட்ரிபிள்ஸ் ஈக்குவல் இருக்குது. ஸோ இங்கே வந்து ட்ரிபிள்ஸ் ஈக்குவல் நான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இஃப் கண்டிஷனை பற்றி நான் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு கரெக்டாக வந்து வந்திருக்கு. அதே வந்து நான் இதை வந்து இங்கே வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன், டபுள் கோட்ஸ்குள்ளே நான் போடுறேன். ஓகே, ஸோ அப்போ ரன் பண்ணேன்னு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஸோ இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால இது உள்ளே வந்து வரலை. ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்ட்டு நான் சொல்கிறேன். பட் குட் ப்ராக்டிஸ் என்ன தெரியுமா, இப்போமே இஃப் கண்டிஷன் போடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு எல்ஸ் வந்து போடணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் வரணும், இல்லை எதுவுமே வரல அப்படின்னு சொல்லுங்கள், நமக்கு என்ன எதுவுமே புரியாது, ப்ரோக்ராம் முடிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே ஒரு எல்ஸ் பாட்டு போட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் ராங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா சம்திங் ராங் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போது இது ஏன் வந்து டபுள் ஈக்குவல்ஸ்க்கு ஒர்க் ஆச்சு, ஏன் ட்ரிபிள்ஸ் ஈக்குவலுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா, டபுள் ஈக்குவல் அப்படின்னா வேல்யூ ரெண்டோட வேல்யூ செக் பண்ணோம். ஓகேவா? அதே ட்ரிபிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னா ரெண்டுத்தோட வேல்யூ செக் பண்ணோம், ப்ளஸ் ரெண்டுமே வந்து சேம் டேட்டா டைப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன டேட்டா டைப், இது வந்து நம்பர் டேட்டா டைப், இது வந்து என்ன டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ ஸ்ட்ரிங்கும் நம்பரும் சேமாக கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக சேம் கிடையாது. அதனால தான் இங்கே வந்து எல்ஸ் பாட்டுக்குள்ளே வந்து போயிருக்கு. ஓகே, ஸோ ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லாஸ்ட் நாட் ஈக்குவல் டு. ஸோ நாட் ஈக்குவல் டு அப்படின்னா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நாட் ஈக்குவல் டு அப்படின்னா இங்கேயும் சம்திங் ராங் அப்படின்னு தான் வரும். ஸோ நாட் ஈக்குவல் டு அப்படின்னா நம்ம ஏதாவது ஈக்குவல் இல்லாதது செக் பண்ணுறோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஜாவாஸ்கிரிப்டில் இதே தான் இல்லை, ஜாவாலையும் இதே தான், பைத்தான்லேயும் இதே தான். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் சேம் தான். ஸோ கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்னா டபுள் ஈக்குவல்ஸ், ட்ரிபிள் ஈக்குவல்ஸ், நாட் ஈக்குவல்ஸ், லெஸ்ஸர் தென், கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கேளுங்க. உங்களுக்கு நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், பட் நிறைய வீடியோஸில் விட்டுட்டேன், ஸ்டார்டிங்லேயே கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ ஹோம்ஒர்க் இல்லைனா அசைன்மெண்ட் எல்லாம் சேர்த்துட்டு நம்மளோட letco.in அங்கே போனீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். கோர்சஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே என்னென்ன பண்ணோம், என்னென்ன அசைன்மெண்ட், டே 1 அசைன்மெண்ட், டே 2 அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுங்கள். பண்ணிட்டு நம்மளோட டிஸ்கார்டில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, இல்லைனா கிட்டோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நெக்ஸ்ட் ஒன், டாடா பாய்.